வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல முதல் முறையாக நகைச்சுவை குறுந்தொடர் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கோம். வார்த்தைக்கு வார்த்தை சிரிப்பும் சென்டிமெண்ட்டும் யதார்த்த குடும்ப பின்னணியும் கொண்ட கதை களம் இது. அதிலும் ஷியாமளா கேரக்டர் இருக்கே, சான்ஸே இல்ல. படித்ததும் உங்களுக்கு அவ்வளவு பிடித்து போகும். வயது குறைவு என்றாலும் அவளின் மனோநிலை அந்த குடும்பத்தையே சிறப்பாக வழிநடத்துகிறது. வழிநெடுகிலும் அனைவருக்கும் வசந்தமான பாதையை அவள் உருவாக்கி தந்தாலும் கடைசியில் அவள் தேர்ந்தெடுத்த பாதை நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. ஆனால் அவளுக்கு அதுதான் வசந்த பாதையாக தெரிகிறது. வாருங்கள், வசந்தத்தை நோக்கி பயணிப்போம். நான் பாஸ் ஆயிட்டேன். ஐயா, நான் பாஸ் ஆயிட்டேன் என்று பெரிதாய் சப்தமிட்டாள் ஷியாமளா. பார்த்து கொண்டிருந்த மொபைலை எடுத்து அக்கா காயத்ரி, அம்மா தெய்வநாயகி ஆகியோர் முகத்தின் முன்பாக அப்படியும் இப்படியுமாக மாறி மாறி காண்பித்தாள். ஆனால் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இத பார்த்த ஷியாமளா, பாஸ் ஆயிட்டேன்னு சொல்றேன், உங்க முகத்துல ஒரு சந்தோஷத்தையே காணோம் என்றாள். பாஸ் ஓகேடி, மார்க்க சொல்லு, சந்தோஷப்படுறதா இல்லே துடைப்பக்கட்டையை எடுக்கிறதான்னு நாங்க முடிவு பண்றோம் என்றாள் தெய்வநாயகி கிண்டலாக. பாசுன்னு சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், மார்க்க சொன்னா எனக்கு வருத்தமா இருக்கும். உங்களை எப்பவும் சந்தோஷமாவே பார்க்கணும், அதுக்கு தாமா ஒரு வரியோடு நிறுத்திட்டேன் என்றபடி தெய்வநாயகியின் மோபாயை செல்லமாய் பிடித்து ஆட்டினாள் ஷர்மிளா. கையை எடுடி, முதல்ல மார்க்க சொல்றியா இல்லையா என்று ஷர்மிளாவின் கையை தட்டி விட்டாள் தெய்வநாயகி. முகம் வாடிய ஷர்மிளா, மார்க்கிலே என்னம்மா இருக்கு, பாஸ் ஆயிட்டேன்லே, டிகிரி படிக்கிறதுக்கு ஒரு தகுதி கிடைச்சிருக்கு, நம்ம குடும்பத்திலே 2வது பட்டதாரியா வேற ஆக போறேன், அந்த வியூவிலே கொஞ்சம் பாரேன் என்றாள். இப்போது அக்கா காயத்ரி ஷியாமளாவின் மோவாயை கிண்டலாய் பிடித்தபடி, நீ மார்க் அதிகம் வாங்கணும்னு நைட் 12 மணி வரைக்கும் அம்மா உன் கூடவே முழிச்சிருந்தாங்க, டீ போட்டு பிளாஸ்க்ல கொடுத்தாங்க, அந்த வியூவிலையும் கொஞ்சம் பாரேன் என்றாள். காயத்ரியின் கையை சட்டென்று ஷியாமளா தட்டி விட்டாள். அக்காவா நீ இப்படி மாட்டி விடுறே என்றாள் கோபத்துடன். கொடுடி போனை என்ற தெய்வநாயகி சட்டென்று மொபைலை பறித்து மெசேஜ் ஆப்ஷனிற்குள் புகுந்தாள். அம்மா மனசை திடப்படுத்திட்டு பாரும்மா என்று அக்கா காயத்ரி எச்சரிக்க ஷியாமளா அவளை முறைத்தாள். என்னடி இது, இவ்வளவுதானா என்றபடி தெய்வநாயகி காயத்ரியிடம் போனை கொடுத்தாள். வாங்கி பார்த்த காயத்ரி, நான் நினைச்சதை விட 5 மார்க் கூட தான் வாங்கியிருக்கான் என்றாள். ஐயா, அம்மா மோசம், அக்கா நல்லவள் என்றாள் குஷியில். ஏன் சொல்ல மாட்டே, 1 வருஷம் உன் கூடவே இருந்து படிக்கிறதுக்கு ஒத்தாசை பண்ணிட்டே இருந்தேன்ல, என்னைய மோசம்னு தான் சொல்லுவா என்றாள் தெய்வநாயகி. அதனால் அவளை குஷிப்படுத்தும் நோக்கில் ஷர்மிளா பேசினாள். ஐயோ மம்மி, ஆக்சுவலா இந்த மார்க்குக்கு சொந்தக்காரி நீதான், நீ இல்லைன்னா நான் ஜஸ்ட் பாஸ் தான் ஆகியிருப்பேன். இப்ப பாரு, ஜஸ்ட் பாஸை விட ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் 1 மார்க் அதிகமா வாங்கி அசத்தியிருக்கேன் என்றாள். இதை கேட்ட அக்கா காயத்ரி தனது அம்மாவை நோக்கி, ஆமாம்மா, நீ தூக்கம் கெட்டு டீ போட்டு கொடுத்து சீரியல் பார்க்காம சின்ன மகளை கவனிச்சுக்கிட்டதுக்கு எவ்வளவு பெருமை தேடி தந்திருக்கா பாரு என்றாள். இடுப்பில் கை வைத்தபடி முறைத்த ஷர்மிளா, அக்காவாடி நீ, அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கம் மறந்து சமாதானமாயிட்டு இருக்கிறாங்க, நீ ஏண்டி ஏத்தி விடுறே என்றாள். ஏத்தி விடலடி, இந்த வருஷம் 3 சப்ஜெக்ட்ல 4 கேள்வி தப்பா பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு 5 மார்க் எல்லோருக்கும் சேர்த்து போட்டதா சொன்னாங்களே என்று போட்டு கொடுக்க ஷியாமளா திடுக்கிட்டாள். பின்பு, ரொம்ப முக்கியம், இந்த நேரத்திலேயா இதெல்லாம் சொல்லுவாங்க, பதறியபடி போனை பறித்து கொண்டாள். தெய்வநாயகிக்கு தூக்கி வாரி போட்டது. அப்போ என்னாலே 1 மார்க் கூட சேர்த்து வாங்கலையாடி என்று பதறினாள். ஷியாமளா அம்மாவின் தோளை பிடித்து நடத்திச் சென்றபடி, ஐயோ அம்மா, நான் சொல்றதை கேளேன், பரீட்சை அன்னைக்கு ஜூரம், அடிப்பாவி எனக்கு தாண்டி காய்ச்சல் இருந்தது, அதைத்தான் அம்மா சொல்றேன், உன்னை நினைச்சு கவலையிலே இருந்தனால படிச்சதும் மறந்துடுச்சு, பரீட்சை நேரத்திலே உடம்ப ஏன் நீ சரியா கவனிச்சுக்கல என்றாள். ஒரே குழப்பமா இருக்கேடி, பரீட்சை உனக்கா எனக்கா? எனக்கு தான் அம்மா, ஆனா எக்ஸாம் நேரத்திலே குடும்பத்திலே எல்லோருமே ஹெல்த்தியா இருந்தாதானே ஒரு ஸ்டூடெண்ட் சந்தோஷமா தேர்வு எழுத முடியும் என்றாள். தெய்வநாயகிக்கு தலை சுற்றியது. கையை எடுடி, மார்க் வாங்க வழி இல்ல, எப்படியெல்லாம் பேசுற, ஏம்மா கோவப்படுற, பரீட்சை அன்னைக்கு பூனை வேற குறுக்கே போச்சு, எவ்வளவு இடையூறுகளை கடந்து நான் பாஸ் ஆயிருக்கேன் என்றாள். காயத்ரி திடுக்கிட்டாள். அடிப்பாவி,
இவ்வளவு மார்க் வாங்கிட்டு எப்படி இப்படி எல்லாம் முன்னாலே பேச முடியுது என்றாள். அம்மாவையும் அக்காவையும் திரும்பி பார்த்த ஷர்மிளா, 2 பேரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட கெப்பாசிட்டியே இவ்வளவுதான். 10ஆம் வகுப்புலே கூட நான் அதை நிரூபிச்சிருக்கேன். இப்போ +2ல பாஸ் ஆயிட்டேன். கிடந்தும் ஏன் தான் இப்படி டென்ஷன் ஆகிறீங்களோ என்று அழுத்துக் கொண்டாள். இருவரும் வாயடைத்து போனார்கள். கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடி. மனசுலே ஒரு பயம். கவலை வேணாம். கவலைப்பட்டா வேற ஏதாவது செஞ்சிருப்பேன். இப்படி கல்லு மாதிரி உங்க முன்னாடி நின்னுட்டு இருக்க மாட்டேன் என்றாள் வருத்தத்துடன். இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. தெய்வநாயகிதான் ஷியாமளாவை நிகழ்ச்சியோடு அணைத்துக் கொண்டாள். என்ன வார்த்தை சொன்னடி? பாஸ் ஆயிட்டே இல்ல, விடு, ஏதாவது ஒரு டிகிரியை முடி, அது போதும் என்றாள் ஷர்மிளாவை சமாதானப்படுத்தும் நோக்கத்தில். அம்மாவின் அணைப்பில் இருந்த ஷியாமளா, ஆமாம்மா போதும் என்றாள் அப்பாவியாய் நடித்தபடி. கண்ணை துடைத்துக் கொண்ட தெய்வநாயகி, சரி, ஆக வேண்டியதை பார்ப்போம். பக்கத்திலே கவர்மெண்ட் காலேஜ் எங்க இருக்குன்னு விசாரி, அப்ளை பண்றதுக்கான வேலையை பார்ப்போம் என்றபடி கிச்சனுக்குள் நுழைந்தாள். இன்னமும் அதிர்ச்சி மாறாமல் நின்றிருந்த காயத்ரி, ஏண்டி இப்படி பேசி அம்மாவை நோகடிச்சிட்டே? என்ன பேசினேன்? தற்கொலை அது இதுன்னு ஏன் உனக்கு இப்படி புத்தி போகுது? நான் எப்ப சொன்னேன்? கவலைப்பட்டா வேற ஏதாவது செஞ்சிருப்பேன்னு கொண்டு தூக்கி போட்டியேடி. ஆமா சொன்னேன், கவலைப்பட்டா தூங்க போயிருப்பேன். இப்படி உங்க முன்னாடி கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்க மாட்டேன்ற அர்த்தத்திலே தான் சொன்னேன் என்றாள். இதை கேட்ட ஷர்மிளா வெடித்து வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு, அடிப்பாவி என்றபடி ஷியாமளாவை விரட்டத் துவங்கினாள் காயத்ரி. என்னடி அங்க சத்தம்? கிச்சனில் இருந்து குரல் வரவே. கவலையாவே இருக்கா அம்மா, அதான் உன்னோட சின்ன மகளை சமாதானப்படுத்திட்டே இருக்கேன். சிரிப்பை அடக்கிக் கொண்டு காயத்ரியும் கத்த, ஆமாம்மா, அக்கா தான் என் கவலைய கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டே இருக்கா என்றாள். போதும்டி, நான் தான் பதில் சொல்லிட்டேன்ல, நீ எதுக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் விடுற? எப்படிடி எல்லாத்தையும் கேஷுவலா எடுத்துக்கிற? தங்கையை நெகிழ்ச்சியாய் கட்டிக்கொண்டாள். சுயம் அறிந்தவர்க்கு சினம் வராது. விவேகானந்த சொன்னதாடி? இல்லை, சுயமா நானே யோசிச்சது. முறைத்த காயத்ரி பின்பு, எப்படியோ ஒளி. ஆனா எல்லா விஷயத்திலையும் இப்படி இருக்காத. வாழ்க்கையிலே கொஞ்சமாவது சீரியஸா இரு. உன் பார்வையே தப்புக்கா. வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கிட்டாதான் முன்னேற முடியும். உயர முடியும்னு ஏன் யோசிக்கிற? ஒவ்வொரு நாளையும் ஜாலியா சந்தோஷமா கடக்கிறது தான் வாழ்க்கை என்றாள். காயத்ரிக்கு சட்டென்று அப்பா ஞாபகம் வந்து போனது. அவரின் குணம் அப்படியே ஷியாமளாவிற்குள் பொதிந்து கிடக்கிறது. வாழ்க்கையை ரசனையாய் ஹாஸ்யமாய் நகர்த்திச் செல்லும் திறன் வாய்ந்தவர். வறுமை துக்கம் எதையும் எதிர்மறையாக பார்க்காமல் வாழ்வின் ஒரு அங்கமாக பார்த்த வினோத மனிதர் அவர். அதனால் கோபமோ ஆத்திரமோ அவரை அண்ட முடியாமல் எட்டவே நின்று வேடிக்கை பார்த்தது. அப்பாவை நினைத்ததும் காயத்ரிக்கு சின்னதாய் கண்ணீர் எட்டி பார்த்தது. அவரை அப்பா என்று குறிப்பிடும்போது பிராக்கெட்டிற்குள் நண்பர், வழிகாட்டி, நேசன், மகான், குரு என்று ஏகப்பட்ட கமாக்களுடன் வார்த்தையை அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி ஒரு வினோத உறவு அவர். அவருக்கு பள்ளி படிப்புதான், ஆனால் கல்லூரி கல்வியை விஞ்சும் அளவுக்கு புத்தக அறிவு இருந்தது. வாசிக்கும் பழக்கம் அவரை ரொம்பவே செம்மைப்படுத்தி இருந்தது. பொழுதுபோக்கிற்காக கதை படித்தவர். பின்பு ஆன்மீகம், அறிவியல், அரசியல், நாட்டு நடப்பு என்று அவரின் அறிவு ஏகமாய் கிளை விரிக்கத் துவங்கியது. இலக்கில்லாமல் இருந்த அவரை புத்தகம்தான் பண்படுத்தி இருக்க வேண்டும். குணம் மாற்றி மேம்படுத்தி இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஒரேவித மனோநிலையில் இருந்தவரை அம்மாவால் தான் அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரே அர்த்தத்தை உள்ளடக்கி வேறு வேறு வார்த்தைகளாய் அம்மாவிடமிருந்து கேள்விகள் பறந்து வரும். ஏன் தான் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களோ? கொஞ்சமும் கூட வருத்தமாவே இல்லையா? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எப்படிங்க கலங்காம இருக்கீங்க? காயத்ரி பிறந்தபோது கொண்டாடி தீர்த்தார். ஊரும் அவருடன் சேர்ந்து கொண்டது. ஷியாமளா பிறந்தபோது குதூகலித்து போனார். அதே ஊர் இப்போதுக்கும் என்று திரும்பி நின்று கொண்டது. பெண் பிள்ளைகளை விரும்பாத ஜன கூட்டம் அது. அப்பாவுக்குத்தான் ஒன்றும் புரியவில்லை. 2 பிள்ளைகள் என்று சிலாகித்தாரே தவிர பாலின வேறுபாடாக அவரால் பார்க்க முடியவில்லை. ஏகத்திற்கும் கதை சொல்லுவார். உடன் விளையாடினார். திறன் வளர்த்தார். எது வாழ்க்கை என்று விளக்கினார். அச்சம் பயம் தேவையில்லாதது. கவலையும் துக்கமும் அர்த்தமற்றது. காலம் கடந்த பின்பு அந்த உணர்வு நம்மையே கேலியாய் பார்க்கும். எல்லோர்க்கும் எல்லைக்கு உட்பட்ட ஆயுள்தான். மகிழ்ச்சிதான் இங்கு நிறைவான வாழ்க்கை என்று ஏதேதோ சொல்லிக் கொண்டே போவார். அந்த வயதில் பாதி புரிந்தது. இந்த வயதில் மீதி புரிகிறது. பார்த்தது எலக்ட்ரீஷியன் வேலை. ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட ஆளுமையுடன் இருந்தார். ஆயுள் ரேகை கிராஸ் ஆகி எக்ஸ் மாதிரி இருக்கேடா, கவனமா இரு, ஏதோ கெட்டது நடக்க போகுது
எச்சரிக்கப்பட்டவர் 3வது நாளில் இறந்தார். இவரின் கணிப்பு பரவியது. கட்டுமானம், கால்நடை வளர்ப்பு, விவசாயம் என்று இவரின் கருத்துக்கள், விளக்கங்கள் ஊரையே கட்டி போடும். இவரின் பேச்சுக்கும் சுவாரஸ்யத்திற்குமே இவரை வேலைக்கு அமர்த்திக் கொள்வதில் கடும் போட்டி இருக்கும். அப்படிப்பட்ட அப்பாதான் ஒரு நாள் இறந்து போனார். ஹார்ட் அட்டாக் என்றார்கள். தூங்கும் போதே இதய இயக்கம் நின்றது என்றார்கள். நல்ல மரணம் என்று சர்டிபிகேட் கொடுத்தார்கள். காயத்ரியால் சத்தியமாய் நம்பவே முடியவில்லை. அழிவற்றவர் அப்பா, அவரை எப்படி மரணம் தழுவும்? அப்பாவுக்கு பின் குடும்ப நிலை அப்படியே மாறிப்போனது. பெரிய அளவு சேமிப்பு இல்லை, சொத்து கிடையாது. 2மே பெண் பிள்ளைகள். உறவுகள் இவர்களை நெருங்க பயந்தது. தள்ளிப்போய் நின்று கொண்டு இவர்களை ஆர்வமுடன் வேடிக்கை பார்த்தது. அப்போதுதான் அம்மா சிலிர்த்தெழுந்தாள். அப்பாவுடன் வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அம்மா வடிவில் அப்பா இப்போது குடும்பத்தை நடத்தத் தொடங்கினான். ரெடி ஆயிட்டியா என்று அம்மாவின் குரல் கேட்டபோதுதான் காயத்ரி இயல்பிற்கு வந்தாள். சட்டென்று சிந்தனையை உதறியபடி, இன்னும் 10 நிமிஷத்திலே ரெடியாயிடுவேன் என்றபடி மளமளவென்று சுடிதாரை அணிந்தாள். தலையில் கட்டியிருந்த டவலை களைந்து கொடியில் காய வைத்தாள். உள்ளறைக்கு வந்து துளிர்த்திருந்த லேசான வியர்வையை ஒற்றிவிட்டு பவுடர் போட்டு பொட்டு வைத்து கண்ணிற்கு மெலிதாய் மையிட்டுக் கொண்டாள். நேரமாகிவிட்டது. இப்போது கிளம்பினால்தான் 1 மணி நேரத்தில் அலுவலகத்தை அடைய முடியும். எலக்ட்ரிக் ட்ரெயின் என்பதால் சற்று அலுப்பில்லாத பயணம், நல்ல சம்பளம், அலவன்ஸ், எதிர்காலம் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது முன்னதாக கிளம்பி பின்னதாக வரும் சிஸ்டம் பெரிய பாதிப்பாக தோன்றவில்லை. பயணங்களை, மனிதர்களை ரசிக்க கற்றுக்கொண்டதால் நாட்களும் சுவாரஸ்யமாகவே நகர்ந்தது. இந்த ஆடி என்றபடி டிஃபின் பாக்ஸை காயத்ரி கையில் திணித்தாள். ஓகேம்மா, நான் கிளம்புறேன். அவளோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துட்டாளா? அடுத்த வாரம்தான் கொடுக்கறதா சொன்னா. நெட்ல டம்மி சர்டிபிகேட்ஸ் போட்டுட்டாங்கம்மா, அதை டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்லு. ஜிஎம்ஆர்ல அப்ளை பண்ணி பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் அடி. பின்னே அவ வாங்கின மார்க்குக்கு மெடிக்கல் காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட முடியும். இல்லடி, சும்மா கேட்டேன். எஸ்பிகே லே வேணா ட்ரை பண்ணலாமா? வேண்டாமா, மார்க் கம்மி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவிலே நிறைய கேட்பான். கொட்டி கொடுத்து வேலையும் கிடைக்கலன்னா கஷ்டம். அப்ப டிகிரி மட்டும் போதும்ங்கிறியா? போதுமா, அவ குணத்துக்கு ஏதாவது லைட் சப்ஜெக்ட் தான் சரியா இருக்கும். முடிக்கட்டும். யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சின்னு எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலையிலே சேர்ந்துக்கலாம். சரி, நீ கிளம்பு, நைட் வந்ததும் பேசிக்கலாம். விடைபெற்று கிளம்பினாள். வெளியே வந்தபோது வானம் ரம்மியமாக இருந்தது. மின்கம்பிகளில் உட்கார்ந்திருந்த குருவிகளை சில வினாடிகள் ரசித்தவள் பின்பு மெதுவாய் நடக்கத் துவங்கினாள். பரபரப்பில்லாத காலை நேரம் ரம்யமாக இருந்தது. வீடு ஒரு உலகம், வீதி ஒரு உலகம். ஒவ்வொன்றிலும் கற்றுக்கொள்ளவும் குதூகலிக்கவும் நிறைய இருக்கிறது. வீடுகளில் ஏற்பட்ட வடுவிற்கு வீதி மருந்திடுகிறது. சிலருக்கு பொதுவெளி காயங்கள் வீடுகளில் ஆற்றப்படுகின்றன. காயத்ரியின் மனோநிலை 2யும் தொட்டுக்கொண்டு சென்றது. அப்பா இல்லை, படிப்பறிவு குறைந்த அம்மா, குடும்ப பொறுப்பை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய நிலை, பெண்ணாய் சமூகத்தை எதிர்கொண்டது எல்லாம் அவளை மிகவும் பக்குவப்படுத்தியிருந்தது. குறுகிய காலத்திலேயே தெளிவாகியிருந்தாள். டியூஷன் எடுத்துக்கொண்டே டிகிரி முடித்தாள். ஃபைனல் இயர் படிக்கும் போதே வேலைக்கு முயற்சித்தாள். பட்டு தெளிய வயதும் இல்லை, கொட்டுப்பட்டு புரியும் நிலையும் இல்லை. வாழ்க்கையில் கவனமாக எட்டு வைக்க வேண்டிய நிர்பந்தம் மட்டுமே இருந்தது. அதுவே அவளை நெறிப்படுத்தியது, வழிகாட்டியது. ஒரு காரியத்தை செய்ய பல கோணங்களில் யோசிக்க வேண்டியிருந்தது. யோசித்ததை தீர்க்கமாய் ஆராய வைத்தது. ஆராய்ந்ததை வலுவாய் செயல்படுத்த முடிந்தது. இதனால் பாதையும் சரியாகவே அமைந்தது. சக மனிதனை பேச்சு, பாவனை, புறத்தோற்றம் பார்த்து கணக்கிடாமல் ஆழமாய் ஊடுருவி ஆராயத் தோன்றியது. இதுதான் சந்தோஷம், இதுதான் வெற்றி என்ற நிலை அவளுக்குள் இல்லை. வெற்றி பெற்றால் சந்தோஷப்படு, தடை வந்தால் வருத்தப்படு என்ற நிலையை கடந்திருந்தாள். வருவதை ஏற்றாள், தவறியதை இயல்பாய் கடந்தாள். வெளி நிகழ்வோ உணர்வோ உள்ளுக்குள் சென்று தனது இயல்பை மாற்றாமல் இருக்க பழக்கப்பட்டிருந்தாள். மரணத்தையும் ஜனனத்தையும் ஒரே விதமாய் பார்க்கத் தொடங்கினாள். அப்பாவினால் பாதி பக்குவப்பட்டிருந்தாள். அனாதையாய் மூவரும் நின்றதில் முழுவதும் தெளிந்திருந்தாள். உறவுகளின் விலகல், சமுதாய ஒதுக்கல் அவ்வளவு விஷயத்தை கற்றுத்தந்தது. ஆரம்பத்தில் திகைத்து, மிரண்டு, தெளிந்து, கொஞ்சமாயிருந்த தைரியத்தை உருவேற்றி அது ஒரு கலை. துக்கமும் துன்பமும் ஒருவனின் முழு ஆற்றலை வெளிப்படுத்தும் தன்மை கொண்டது. வெறி கொண்டு கிளர்ந்தெழச் செய்யும், முழு திறனையும் வார்த்தெடுக்கும். புறக்கணிப்பவன் முன்பு விஸ்வரூபம் எடுத்து அவனை புரட்டி எடுக்கத் தோன்றும். தொடக்கத்தில் தடுமாறிய குடும்பம் பின்பு மெல்லமாய் நிலை பெற்றது. 3 பெண்களின் ஒத்த அலைவரிசை, குடும்ப நிலை அறிந்த செயல்பாடு, இலக்கை நோக்கி அவர்களை உத்வேகமாய் பயணிக்க வைத்தது.
இந்நிலை அவர்களை வெகு சீக்கிரமே சமுதாயத்தில் வலுப்படுத்தியது. அதள பாதள குடும்பச் சூழலை மனம் அதிர்ந்து பார்க்காமல் இயல்பாய் நோக்க, உச்சம் தொடுவதற்கு அதுவே இயக்கத்திற்கும் கற்றுத்தந்தது. நல்ல கம்பெனி, போதுமான சம்பளம், அழுத்தமில்லாத பணி என்று வாழ்வு பாந்தமாய் நகர்ந்து கொண்டிருக்கிறது. நடந்து சென்று கொண்டிருந்த காயத்ரிக்குள் யோசனை மெலிதாய் வலம் வந்தது. அடுத்து ஷியாமளாவை தலையெடுக்கச் செய்ய வேண்டும். கொஞ்சம் வசதியான வீட்டிற்கு மாற வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும். கோயில், சுற்றுலா என்று அம்மாவை அழைத்துச் சென்று அசத்த வேண்டும். அடுத்து என்ன? உள்ளுக்குள் கேள்வி எழ, பாம் என்று அலறியபடி எலக்ட்ரிக் ட்ரெயின் வேகம் குறைத்து பிளாட்பாரத்திற்குள் வந்து நின்றது. ஆண் இல்லாத வீடுகளில் தற்காப்பு எண்ணங்கள் வலுப்பெற்றிருக்கும். சதா எதிர்கால திட்டமிடுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும். +2 பாஸ் ஆகியிருந்த ஷர்மிளா பட்டப்படிப்பு போதும் என்றிராமல் டைப் கற்றாள். ஜாலியாய் ஹிந்தி கிளாஸ் போனாள். தோழியின் பியூட்டி பார்லருக்கு போய் எளிய முறை அலங்காரங்களை கற்றாள். போட்டோ ஷாப்பில் அம்மாவிற்கு மீசையும், அக்காவிற்கு கூலிங் கிளாஸ், தலையில் டர்பன் பொருத்தி கேலி செய்தாள். கற்றலும் ஒரு போதைதான். தொட்டால் இழுத்துக்கொண்டே செல்லும். பிடி விலக்கி வெளியில் வர முடியாது. இது இளம் பிராயத்தில் கிடைத்தால் உத்தமம். கீழ்நிலை சிந்தனையும் பருவகுண விலகலும் இருக்காது. அம்மா ஸ்டைல் சமையலை சிறியதாய் மாற்றி புதுமையை புகுத்தினாள். யூடியூப்பில் கற்று புது புது உணவுகளை பரிமாறினாள். காயத்ரி ஆண் போல குடும்பச் சுமையை தாங்குகிறாள் என்றால், ஷியாமளா பெண்ணாய் வீட்டை குதூகலகமாக்கினாள். இவர்களுக்கு இடையில் தெய்வநாயகி குழந்தையாய் சொக்கிக் கிடந்தாள். எதையும் கண்டு கொள்ளாமல் காலம் நகர்ந்து கொண்டிருந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை, விடுமுறை தினம் என்பதால் மூவரும் கடற்கரையில் அமர்ந்திருந்தார்கள். தன் மீது வந்து விழ இருந்த பந்தை தடுத்து மீண்டும் அந்த குழந்தையின் பக்கமே எரிந்த ஷியாமளா, விளையாட நானும் வரட்டுமா என்றாள். துணைக்கு ஆள் இல்லாத அக்குழந்தை சந்தோஷமாய் தலையசைத்தது. ஷியாமளா எழுந்து நகர, காயத்ரி, தெய்வநாயகி காலை நீட்டி கடற்கரை மணலில் வசதியாய் அமர்ந்து கொண்டார்கள். அவர்களின் கால்களை தொடும் முயற்சியில் வந்த அலை தோற்று போய் பின்வாங்கியது. அம்மா தெய்வநாயகிதான் பேச்சை ஆரம்பித்தாள். காயத்ரி, இன்னைக்கு கூட பேசினாங்கடி. எத்தனை தடவை தான் யோசிச்சு சொல்றோம்னு ஒரே பதிலையே சொல்றது என்றாள். விரலை மணலில் கோதி கொண்டிருந்த காயத்ரி, புரியுதுமா, ஆனா சரியா வருமானு தான் தெரியல. என் சம்பளம் இல்லாம நீங்க எப்படி சமாளிப்பீங்க? அவ படிப்பு முடிஞ்சு வேலைக்கு வரட்டும், அது வரைக்கும் இந்த பேச்சு வேணாம் என்றாள். அதுக்குள்ள உனக்கு வயசாயிடும்டி. வசதியான குடும்பம், குணமான பையன். ஷியாமளா தலையெடுக்கிற வரைக்கும் காத்திருந்தா இந்த மாதிரி வரன் அமையறது கஷ்டம்டி என்றாள் பரிதவிப்புடன். சரிம்மா, நான் இல்லாம எப்படி சமாளிப்பீங்க, அதை சொல்லுங்க என்றாள். 2 பேரு தானே, சமாளிச்சிருவோம். ஸ்காலர்ஷிப்லயே அவ படிச்சு முடிச்சிருவா. நான் மறுபடியும் ஏலக்காய் மாலை கோர்க்க போறேன். பணம் வரும் போகும், ஆனா நல்ல சந்தர்ப்பம் வரும்போதே பிடிச்சுக்கணும். இதை கேட்டு குழம்பிய காயத்ரி, 6 மாசம் தள்ளி கொடுக்கலாமே, சம்பள உயர்வு, செட்டில்மெண்ட்னு பணம் வரும், அதை வச்சு ஓரளவிற்கு நீங்க சமாளிக்கலாம் என்றாள். விசேஷம் வச்சிட்டா நாள் ஓடி போயிடும்டி. சம்மதம்னு சொல்லிடவா? தெய்வநாயகிக்குள் ஆர்வம் ஊற்றெடுத்தது. தெப்பமாய் நனைந்து போயிருந்த ஷியாமளா அவர்கள் முன்பு வந்து நின்றாள். பின்பு, சம்மதம்னு சொல்லிடு மம்மி என்றபடி துப்பட்டாவை பிழியத் துவங்கினாள். ஏண்டி நீயுமா? நான் இல்லாம எப்படி சமாளிப்பீங்க என்று பதறினாள் காயத்ரி. அக்கா, உன்னாலதான் இப்போ குடும்பம் ஓடுது. ஆனா எப்பவுமே உன்னாலதான் ஓடணும்னு ஏன் நினைக்கிறேன். என்னடி சொல்றே என்றாள் காயத்ரி புரியாமல். நீ இல்லைன்னாலும் எங்களால சமாளிச்சுக்க முடியும். அதுக்கேத்த மாதிரி மாறிடுவோம். நீ ஏன் கவலைப்படுற என்றாள். இருந்தாலும் உங்களை நினைச்சா திக்திக்னு இருக்குடி. டோன்ட் ஒர்ரி சிஸ்டர், நீ மேரேஜ் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணு. குடும்ப சுமையை தூக்கணும்னு எனக்கும் ரொம்ப நாள ஆசை என்றவள் தலையை சற்று சாய்த்து கன்னத்தில் ஒரு விரலை பதித்தபடி, அம்மா எவ்வளவு வெயிட்டடி இருக்கும் என்றாள். சட்டென்று மண்ணை அள்ளி செல்லமாய் ஷியாமளா மீது வீசியவள், உனக்கு எப்பவுமே விளையாட்டுத்தான் என்றாள். நண்பர்களே, கதை எப்படி இருக்கு? ஆண் துணை இல்லாத இந்த வீட்டில் உள்ள இந்த பெண்களின் அடுத்த கட்ட நிலை என்ன? காயத்ரிக்கு திருமணமாகியதா? அதனை இக்குடும்பம் எப்படி எதிர்கொள்கிறது? ஷர்மிளாவின் எதிர்காலம் என்ன? அறிந்து கொள்ள அடுத்து வெளியாக உள்ள வீடியோவின் 2ஆம் தொடரையும் பாருங்க. இது நம் சேனலோட சொந்த படைப்பு. லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி உற்சாகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.